ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக நான் பிளாக் காஃபி போடும்போது ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அப்படியே மறந்துடுறேன். எப்போனாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா வற்றி 3/4 கிளாஸ் ஆனதுக்கப்புறம் டெய்லி ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜ்ஜு இதை தான் சமைப்பாங்கன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான். இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் தான் செய்ய போகிறேன். சும்மா கிரேவி மாதிரி வைக்கலாமா, மசாலா மாதிரி வைக்கலாமான்னு சொல்கிறேன். சரி, எப்படி கைக்கு வருதோ அந்த மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு சேம் மெத்தட் தான். மசாலாவுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து வெங்காயம்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே வந்து சுடு தண்ணியில் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் பொழிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணியாச்சு. மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காரம், நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன், அதனால் கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே சேர்த்து லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் தோசை தான் சாப்பிட போகிறேன். அதனால 2 தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுனால 2 தோசையாக வச்சுட்டு அப்படியே வந்து மீல் மேக்கரை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பெஸ்ட்டு சைடிஷ்னு தான் சொல்லலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும் போல் இருந்தால் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கும் டின்னருக்கு அதான் எடுத்துக்கிட்டேன்.